2026 ராசிகளுக்கான ரேட்டிங் பார்த்துலாமா? மேஷம். 7 சனி நடக்கிறதுனாலையும் இருள் கிரகமான சனி பகவான் ராசியை நெருங்குறதுனாலையும் அவுட் ஆஃப் 10 7 கொடுக்கலாம். ரிஷபம். 7 சனியோ அஷ்டம சனியோ நடக்கல, கோச்சார கிரக நிலைமைகள் நல்லா தான் இருக்கு. ஆனாலும் ராசிக்கு சனியுடைய பார்வை படுறதுனால ஸ்லைட் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். இருந்தா கூட இந்த 2026 சூப்பரான வருஷமாவே அமைஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் 10 8 கொடுக்கலாம். மிதுனம். மிதுன ராசிக்கு ராசி மேல குரு இருக்கு. ஜூன் மாசம் குரு பயிற்சி நடக்க போகுது, தனஸ்தானத்துக்கு வரும். உச்ச குருவுடைய பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு பட போறதுனால தொழில் விஷயங்களும் நல்லா இருக்கும். அவுட் ஆஃப் 10 9 கொடுக்கலாம். கடகம். கடகம் ராசிக்கு இந்த 2026 சூப்பரான வருஷம். ராசி மேல குரு உச்சமாக போகுது. உச்ச குரு ராசி மேல இருக்கிறதுனால அஷ்டம சனி முடிஞ்சிட்டனாலையும் இந்த 2026 கடகம் ராசிக்கு சூப்பரான வருஷம். அவுட் ஆஃப் 10 10 கொடுக்கலாம். சிம்மம். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. என்னங்க இன்னும் முடியலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியல. இன்னும் அஷ்டம சனி ஃபுல்லா விலகல. 2026லயும் அஷ்டம சனி பிடியில தான் இருப்பீங்க. ஆனாலும் அந்த சனியுடைய தீவிரத்தை குறைக்கிற மாதிரியான அமைப்புல உச்சகுருடைய பார்வை கிடைக்கும். அவுட் ஆஃப் 10 6 கொடுக்கலாம். கன்னி. கன்னி ராசிக்கு அஷ்டம சனி நடக்கல, ராசிக்கு 7ல சனி இருக்கு. சனியுடைய பார்வை ராசி மேல படுறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். இருந்தா கூட ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குருவுடைய பார்வையிலே சனி இருக்கும். ஓரளவுக்கு இந்த 2026 நல்ல வருஷமாவே அமைஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் 10 7 கொடுக்கலாம். துலாம். துலாம் ராசிக்கு உச்சகுருடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனாலயும் கோச்சார கிரக நிலைகள் துலாம் ராசிக்கு ஃபேவரபிளா அமைஞ்சிருக்கிறதுனாலயும் அவுட் ஆஃப் 10 10 கொடுக்கலாம். விருச்சிகம். பெரிய அளவுல கெடு பலன்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. சொந்த ஜாதகத்துல நல்ல தசா புத்தி போச்சுன்னா உங்களுக்கு இந்த 2026 சூப்பரான வருஷமாவே இருக்கும். ஸோ பாசிட்டிவான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அவுட் ஆஃப் 10 9 கொடுக்கலாம். தனுசு. ராசிநாதன் குரு உச்சமாகும். சனியுடைய பார்வை பட்டுட்டு தான் இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் 10 9 கொடுக்கலாம். மகரம். மகரம் ராசி தாங்க சூப்பராகவே இருக்க போகுது. இந்த 2026 கடகம் ராசி மகர ராசி ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ராசிக்கும் ராசிநாதனுக்கும் குருவுடைய பார்வை படும். உச்ச குருவுடைய பார்வை ராசிக்கும் ராசிநாதனான சனிக்கும் கிடைக்க போகுது. ஸோ இந்த 2026 மகரம் ராசிக்கு 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். கும்பம். ராசி மேல ராகு இருக்கு. இது வரைக்கும் கிடைச்சிட்டு இருந்த குருவுடைய பார்வையை விலக போகுது. ஆனாலும் 7 சனி படிக்குள்ளதானே இருக்கிறீங்க. ஜென்ம சனியில இருந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இந்த 2026ல அவுட் ஆஃப் 10 7 கொடுக்கலாம். மீனம். மீனம் ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. ஆனாலும் நல்ல விஷயமா ஒண்ணு நடக்க போகுது. ஜூன் மாசம் குரு உச்சமாகும். ரேவதி நட்சத்திரக்காரங்கள் பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி பட்ட அளவுக்கு கஷ்டங்களை பட போறது இல்ல. அவுட் ஆஃப் 10 6 கொடுக்கலாம்.